வணக்கம். நிரதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு மலையாள திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். திரைப்படத்தின் பெயர் ஃபேமிலி. திரைப்படத்தை இயக்கியவர் நிதிஷ் அவர்கள். திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவர்கள் யார் என்றால் பாசில் ஜோசப், ஜெகதீஷ், சந்தீப், மஞ்சு பிள்ளை, மீனராஜ் போன்றவர்கள். ஒரு நிமிஷம், ஃபேமிலி நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த எல்லையும் எம்மையும் மாற்றி போட்டுக்கோங்க. ஃபேலிமி அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா. ஆக்சுவலாக ஃபேமிலி தான் படத்துடைய பெயர், தலைப்பு. ஆனால் இங்கே இந்த குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்குள்ளே ஒரு முரண்பாடுகள்லாம் இருக்கும், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை அப்படியே தலைப்பில் குறிப்பாக உணர்த்துவதற்காகத்தான் அந்த எம்ஏஎல்லையும் மாற்றி போட்டிருப்பார். ஸோ படத்துடைய பெயர் ஆக்சுவலாக ஃபேமிலி, பட் நீ பார்க்கும்போது ஃபேலிமி என்று தான் இருக்கும். இந்த கதை என்னவென்று பார்ப்போம். ஜெகதீஷ் குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி மஞ்சு பிள்ளை. ஜெகதீஷோடைய 2 பசங்க தான் பாசில் ஜோசஃபும் சந்தீப் அவர்களும். ஜெகதீஷோடைய அப்பா தான் ஒரு வயசான தாத்தா மீனராஜ் அவர்கள். ஜெகதீஷ் ஒரு ப்ரெஸ் வச்சுருப்பார். ஆனால் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பார். அவர் ஒழுங்காக போக மாட்டார், ஒழுங்காக செய்ய மாட்டார், கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பார் அவர். அவருடைய மனைவியான மஞ்சு பிள்ளை தான் ப்ரெஸ்ஸில் வேலை செய்து நல்லா சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. பாசில் ஜோசப் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஹிந்தி டிவியில் ஹிந்தி சீரிஸ் வரும் இல்லைங்களா, அதுக்கு மலையாளம் டப்பிங் பேசும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து அவர் சம்பாதித்து கொண்டிருப்பார். சந்தீப் அவர்கள் IELTS என்ற எக்ஸாம் எழுதிவிட்டு அவர் UK போயிட்டு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருப்பார். படத்தில் நமக்கு ஆரம்பத்தில் என்ன தெரிகின்றது என்றால், அந்த தாத்தா இருக்காருங்களா, அவருக்கு வாரணாசி போக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசை. காசி வாரணாசி போக வேண்டும் என்று அவர் என்ன சொல்கிறாரு, கூப்பிடுறாரு. ஆனால் ஒவ்வொருத்தரும் வேலை இருக்கிறனால இவர் யாரும் கூட்டு போகவதில்லை, எல்லாம் பிஸியாக இருக்காங்க, இவர் கண்டுகொள்வதில்லை. ஆனால் என்ன பண்ணுறது, தனியாகவே அவர் போக ட்ரை பண்ணுறாரு. அவரை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க யாராவது சொல்லிவிட்டு. படத்தின் ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு. இந்த சந்திப்பு போய் அவரை பிடிச்சிட்டு வந்துடுறாரு. அப்போ சொல்கிறாரு, இது 3rd டைம் இது உன்னை பிடிச்சிட்டு வர்றதுக்கு, ஏன் இப்படி சொல்லாமல் நீ போகிறீங்க? தாத்தா சொல்கிறேன், இல்லைப்பா நான் தனியாக போயிட்டு வந்துடுவேன், நான் கூப்பிட்டு நீங்கள் யாரும் வரமாட்டேன்றீங்க, எனக்கு ஆசையாக இருக்குது ஒரு தடவை போயிட்டு வரணும்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் கூப்பிட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுறாங்க. அப்பொழுது பாசில் ஜோசப் அவர்களுக்கு பெண் பார்க்குறாங்க. அது எதுவும் சரியாக அமைவில்லை, நிறையா பார்த்துருக்காங்க. அதில் கடைசியில் பார்த்தா ஒரு பொண்ணு கொஞ்சம் அமைந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகின்றது. அப்பொழுது அந்த ஒரு டைமில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன ஆகுதுன்னா அது நின்று போய் விடுகின்றது. அதில் மனமுடைந்து போகின்ற பாசில் ஜோசப் அவர்கள் இவர் தாத்தாவை பார்த்து, வாங்க காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு, மனம் வெறுத்து போகிற மாதிரி. ஸோ ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பின உடனே மற்றவர்களும் கிளம்பிவிட்டு எல்லோரும் மொத்தமாக குடும்பமாக காசிக்கு செல்கின்றனர். இந்த காசிக்கு போகின்ற பயணம்தான் இந்த திரைப்படம் முழுவதுமாக. இதுதான் இந்த கதை. இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். கதை, நான் சொன்னது போல் அந்த பிரயாணம்தான் கதை என்றாலும் அந்த பயணத்தில் அவங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வருகின்றன, டிஃபிகல்ட்டிஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ட்ரெயின் மிஸ் பண்ணுறது, வேறு வண்டியில் ஏறுறது, வழித்துறை இடத்துக்கு போவது, அது போன்ற பல இடர்பாடுகள் அவர்கள் நேரிடுகின்றது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க, துன்பப்படுகின்றனர். ஆனால் நமக்கு அது கொஞ்சம் சிரிப்பு வர வைக்கும் வகையில் டைரக்டர் அழகாக கொடுத்துருக்கின்றார். திரைக்கதை என்று வரும்பொழுது நான் சொன்னது போல் எல்லாமே அந்த அந்த பயணம் தான். அந்த கஷ்டத்தில் அவங்க ஒவ்வொன்றா அவங்க ஃபேஸ் பண்ணி போகும்பொழுது நமக்கு அது அப்படியே சிரிப்பையும் கொடுத்து கொண்டு அழகாக மூவ் பண்ணுகின்றது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கஷ்டங்கள்லாம் வரும்போது ஒவ்வொருவர் மற்றவரை பற்றி, இப்போ அப்பா மேலே திட்டி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்பாவை போய் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் பாசத்தெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வகையில் கடைசி வரைக்கும் அழகாக கொண்டு போகின்றனர். மியூசிக் பார்த்தால் பரவாயில்லை, 1-2 பாடல் கேட்குற மாதிரி இருக்குங்க. பட் இன்னும் பெரிதாக சொல்லிக்கொள்ள முடியாத ஒன்றும் இல்லை. இப்போது இந்த படத்தினுடைய டைரக்ஷன் முன்பு நடிப்பை பார்க்கலாம். படத்தின் நடிப்பு என்பது தான் இந்த படத்தை தூக்கி விடுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பாசில் ஜோசப் அவர் ஏற்கனவே வெறுத்து போய் வராரு, இதில் நிறைய கஷ்டம் வருது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக நடித்திருக்கின்றார். அது போலவே அவருக்கு இணை கொடுக்கும் விதமாக அந்த தாத்தா இருக்கார் இல்லைங்களா, அவரும் வெளுத்து வாங்குறாரு. அந்த தாத்தாவும், அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தீப் இன்னொரு பேரன், அவர் எல்லாருமே, அந்த மொத்த குடும்பம், எல்லா அந்த கேரக்டர்ஸுமே மிக நன்றாக நடித்திருக்கின்றனர். அடுத்தாக நம்ம டைரக்ஷனுக்கு வருவோம். டைரக்ஷன் என்று வரும்பொழுது ஒரு சிம்பிளான ஒரு கதை, ஒருத்தருடைய ஏக்கம், அந்த கதையை எடுத்துகிட்டு அதில் நிறைய நகைச்சுவை, நமக்கு வேதனைப்படாமல் நகைச்சுவை நிறைய கொடுத்து, கடைசியில் சில எதிர்பாராத சில ட்விஸ்ட்டும் கொடுத்து இந்த படத்தை முழுமையாக கொடுக்கும் ஒரு டைரக்ஷன் நல்ல வெற்றி கண்டிருக்கின்றார் டைரக்டர். இப்பொழுது இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்று நம் கருத்துக்கு வருவோம். இந்த படம் இப்பொழுது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகின்றது, ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு ட்ராமா, ஒரு காமெடி எல்லாம் கலந்த ஒரு பொழுதுபோக்கு ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கலாம். படம் நன்றாக உள்ளது. இதுவே இந்த படத்தை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட எண்ணம்.
இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள். நீரத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். உங்களை மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.